வணக்கம் ரவி. அதாவது தென்மேற்கு பருவமழை கர்நாடக மாநிலத்தில் தீவிரமடைந்துள்ளது. குறிப்பாக காவிரி நீர்பிடிப்பு பகுதியான கொடகு மாவட்டத்தில் கனமழை கொட்டி வருகிறது. இந்த மழையின் தாக்கம் அடுத்த 2 தினங்களுக்கு இருக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் ஹேமாவதி, ஹேரங்கி அணைகள் நிரம்பியுள்ளன. அங்கிருந்து வெளியேற்றப்படும் நீரின் அளவு அதிகரித்து வருவதால் தற்போது கிருஷ்ணராஜசாகர் அணையிலிருந்து 1,10,000 கனஅடி தண்ணீர் காவிரியில் திறந்துவிடப்பட்டுள்ளது. அதேபோல் மைசூர் மாவட்டத்தில் உள்ள கபினி அணையும் ஏற்கனவே முழு கொள்ளளவை எட்டியுள்ளது. அங்கிருந்து வெளியேற்றப்படும் நீரின் அளவு தற்போது 80,000 கனஅடியாக உள்ளது. இவை இரண்டிலும் சேர்த்து சுமார் 1,80,000 கனஅடி தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் மைசூர் அருகே உள்ள தாரகா மற்றும் நுகு அணைகளிலிருந்து சுமார் 7,000 கனஅடி தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. மொத்தமாக 1,96,500 கனஅடி தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. கிட்டத்தட்ட 2 லட்சம் கனஅடி தண்ணீர் தற்போது காவிரியில் மேட்டூரை நோக்கி வந்து கொண்டிருக்கிறதால் காவிரி கரையோர பகுதியில் வசிக்கும் சாமராஜ் நகர், மண்டியா, மைசூரு, ராமநகர் மாவட்ட மக்கள் எச்சரிக்கையாக இருக்குமாறு அந்தந்த மாவட்ட நிர்வாகங்கள் சார்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்த நிலையில் சற்று முன் நிலவரப்படி மேட்டூர் அணையும் முழு கொள்ளளவு எட்டவுள்ளது. அணையின் மொத்த கொள்ளளவு 120 அடி ஆகும். தற்போது 119.43 அடி தண்ணீர் உள்ளது. இங்கிருந்து தற்போது நீரின் வரத்து மேட்டூர் அணையை பொறுத்தவரை சற்று முன் 54,459 கனஅடியாக உள்ளது. இது இன்னும் இன்று இரவோ அல்லது நாளையோ இதன் வரத்து 2 லட்சம் கனஅடியாக கூடும். தற்போதைய நிலவரப்படி மேட்டூரிலிருந்து 23,000 கனஅடி தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. இருப்பினும் இங்கிருந்து உடனடியாக உபரி நீர் அனைத்தும் வரும் நீர் அனைத்தும் வெளியேற்றப்பட வேண்டிய கட்டாயம் தான் உள்ளது. தற்போது கர்நாடகா மாநிலம் இந்த கிருஷ்ணராஜசாகர் கபினி அணையிலிருந்து டி நரசிபுரா வரை பார்த்தீங்கன்னா ஒரே வெள்ளக்காடாகத்தான் காட்சியளிக்கிறது. இங்கிருந்து 2 லட்சம் கனஅடி தண்ணீர் தற்போது காவிரியில் திறந்துவிடப்பட்டுள்ளதுங்க. சரி.